சும்மா ஜாலியா ஃபன் பண்ணலாம் சொல்லி போனோம். உன்னை வச்சு ஃபன் பண்ணிட்டானுங்க சார். எப்படி தெரியுமா, 2 நாள் முன்னாடி எனக்கு நாய் கிடைச்சிருச்சு. நாய் கிடைச்ச உடனே போன் பண்ணி ஒரே சிரிப்பு தான் மச்சானுக்கு. எல்லாருக்கு இப்ப கை காட்டு, கை காடு. ஒரே ஒரு நாள் தான், நேற்று போன் பண்ணி கலாய்க்கலாம், இங்க வந்து இவரு கைக்கு அடிபட்டுடுச்சு. நார்மலா பேசி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி ஃப்ளோல பேசி திடீர்னு நாய் கடிச்சிருச்சியா, எனக்கு சரியான சீரியஸாவே நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா. இந்த மாதத்துக்கு கறி சோறு திங்க முடியாது. சண்டே வந்து நான்வெஜ் இல்லாம இதுவே கிடையாது. சாம்பார் சாப்பிட்டு கறி குழம்பு சாப்பிட்டு சாம்பார் தான் வேற வழி இல்லை எனக்கு. என் கூட நீ எத்தனை வருஷமா பழகுற? டென்னர் படிக்க போவாங்க. டென்னர் பைக் 2013 வாங்கணும். 13 ஓகே, ஆமா, 50 தெரியும். ஓகே, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்பேற்பட்டவன் மச்சான்? பொய் சொல்லாம சொல்லு. நான் ஏதாவது சத்தியமா பொய் சொல்லாம சொல்றேன். சொல்லிட்டு எந்த விஷயத்துல நீ அப்படி சொல்ற? எந்த விஷயத்துல அப்படி சொல்ற? புரியலையே எனக்கு. நான் வந்து நல்லவன்ற, சில பேர் என்ன வந்து ரொம்ப கெட்டவா, நீ மோசமானவா அப்படின்றாங்க. வாய் சரியில்லை, வேற ஒண்ணும் இல்ல. வாய் தான் சரியில்லைல்ல? ஆமா. மனசளவு பார்க்கும்போது மனசளவு பார்க்கும்போது ஒரு நல்லவன் தான். வாய் தான் பிரச்சனை. வாய் தான் அந்த கோவத்துல என்ன பேசுறேன் பேசிடுறேன்ல. வாயை கட்டுப்படுத்தினாலே எல்லாமே சரியாயிடும். அது உண்மைதான் மச்சான். அவங்களோட இமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல தெரியுமா. அவ்வளவு கோவம் வருது, நமக்கு வந்து ஒருத்தவங்க பண்ணிட்டாலே வந்து அது என்ன பண்ண முடியும்? அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், விடு, வேற என்ன பண்றது. அவங்களுக்கு வந்து ஒண்ணு வேண்டாம், அவங்களை பத்தி எதுக்கு, நல்லா இருக்கட்டும். ஜாலியா இருக்குன்னா கூட்டு போனானுங்க. உன்னை நாய் கடிக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க யாரும் எதிர்பார்க்கலடா. அதுதான் ஜாலியா வெளியே போறது, கொஞ்சம் சுதாரணமா இருக்கணும், அவ்வளவுதான். கூட பாரு, ஹெல்மெட் போடாம இருக்கிறேன். சேஃப்டியா இருக்குன்னு நான் ஹெல்மெட் போட்டு வரேன். நீ படுத்துற கேவலம் படுத்துற. இல்ல மச்சான், ஹெல்மெட் நீ போட்டு வர ஒரு ஹெல்மெட் போதும்ல. அந்த ஒரு மைண்ட் தாட்ல தான் நான் இருக்கேன். நமக்கு வேறவே தெரியல. ஐயோ, நம்ம பின்னாடி உட்கார்றா இவனுக்கு பிடிச்சி பையனை போட்டு விட்டு நான் ஹெல்மெட் எடுத்து வந்தா நீ என்ன தெனாவட்டு போயிடா ஹெல்மெட் இல்லாம கேட்டாலே நான் முதல்ல ஹெல்மெட் போட்டா வேணாமா கொண்டு போய் வச்சுட்டா அதை பத்தி நிக்க மாட்டான். போ, வெயில் தானே பாக்கலாம். நம்மளெல்லாம் கடைசியில வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு வரவே முடியாதாடா. நான் வரலாம், ஒரு டைம் வச்சிருப்பாரு கடவுள். மாறும், ஒரு நாளைக்கு மாறும் மச்சான். மாறும் போடுவோம். அது வரைக்கும் என்ன பெருசா ஆசை, மனசுக்கு பிடிச்ச ஒரு வைஃப் நம்ம அன்பா பாத்துக்கணும். அவளை காப்பாற்றுற அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம், ஒரு காரு, ஒரு வீடு, அவ்வளவுதான்டா. நமக்கு 2 பசங்க, அதிகபட்ச ஆசைய. இந்த ஆசைக்கே முடியல மச்சான். இது நீ ஒழுங்கா இருக்கணும். சொல்றேன் மொய்தினே, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை வேற மாதிரி ஒரு வாழ்க்கை மச்சான். நான் உண்மையிலே நான் இப்படி வாழணும்னு ஆசையே கிடையாது. நான் வேற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பணம்னு ஒரு விஷயத்துல அது ஒண்ணு மட்டும் என்கிட்ட இல்லாததுனால என் வாழ்க்கை பல விஷயங்கள் நான் இறந்துட்டேன். இதான் சேர்த்து வேண்டுறேன். கண்டதையும் வாங்குற, யூடியூப்ல போயிட்டு வீடியோ எடுத்து போடுற, செருப்பு வாங்குறன்ற, ஒரு நாளைக்கு ஒரு 10 செருப்பாவது வாங்கிடுறேன். அது எனக்கு சந்தோஷம்டா. அப்போ சந்தோஷப்பட்டனா அப்போ காசு சேராது. சந்தோஷம்னா ஒரு செருப்பு வாங்கிட்டுருக்கோ, எதுக்கு 10 செருப்பு வாங்குற? ஒரு 3 சட்டை வேணும், 3 சட்டை வாங்கிட்டுருக்கோ. நீ நினைச்ச சட்டை வாங்குற, திடீர்னு செண்டு வாங்குற, அதை வேற யூடியூப்ல வேற போடுறேன். அப்புறமேட்டு காய்ச்சல் புலம்புரு. நான் ரொம்ப வீண் செலவு பண்றேன்ல, பயங்கரமா பண்றேன், நிறையவே பண்றேன். எல்லாத்தையும் மாத்திக்கலாம் மச்சான். இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம். கொஞ்சம் செலவுலாம் கம்மி பண்ணாலே கரெக்டா இருக்கும். தனியா தான் இருக்க, வேற என்ன செலவு இருக்கு? வீட்டு வாடகை கொடுக்க போறேன், இந்த போன் இஎம்ஐ, வண்டிக்கு கட்ட போறேன், மீதி போனா வேற என்ன செலவு பண்ண போறேன்? நினைச்சா எவ்வளவு செஞ்சுக்கலாம். சும்மா இருந்து கூட யாருன்னா இருந்து நல்லது கிட்ட சொல்லி கொடுத்து அப்படி விட்டு இருந்தா கூட பரவாயில்ல. எங்க தனியாவே எல்லாம் பண்ணணும்னு தோணும் மச்சான். இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும். அது கொஞ்ச நாளைக்கு தான் ஆகுது. அது திரும்பியும் பழைய குருட்டி கதவை தடி கதையா முடிஞ்சு போயிட்டுறான்.